பிக் பாஸ் போட்டி எல்லாரும் போயிருக்கிற அர்ணவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சாச்சனா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனதுனால தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து சாச்சனா வந்து ஒரே நாள்லேயே வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாச்சனாவை நாமினேட் பண்ணி அவங்கள வந்து வெளியே அனுப்புனாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே எமோஷ்னலானாங்க, சோகமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பிக் பாஸ் வந்து சாச்சனா கிட்ட இப்படி சொல்லும்போது ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. என்னென்னா கல் இருக்கும், அந்த கல் மேலே உங்களுடைய பிக் பாஸ் தற்காலிக கோப்பையை வந்து போட்டு உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சாச்சனா செய்யும்போது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து எமோஷன் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே வந்து அழுதாங்க, நிறைய பேர் அழுதாங்க. தர்ஷா குப்தாலாம் வந்து சாச்சனாவுக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வெளியே நடந்துட்டு இருந்தது. ஸோ உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அர்ணவ் வந்து தன்னுடைய கண்டஸ்டன்ட் அன்ஷிதா கிட்டேருந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு சாச்சனாவை பற்றி. ஸோ சாச்சனா வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு, அவள் வந்து நிறைய கனவுகளோட வந்து உள்ளே வந்தா, ஆனால் தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டா, ரொம்ப பெருந்தன்மையாக தான் அதை பேசியிருந்தா. ஸோ அந்த ஒரு வார்த்தையை காயின் பண்ணி எல்லாருமே அவளை வந்து நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அவளுடைய மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்து அர்ணவ் பேசுகிறாரு. ஸோ அன்ஷிதாவும் வந்து ரொம்பவே காம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவர்கிட்ட. ஸோ இது வந்து கேம் தான், இது வந்து வெளியே போகிறது, நாமினேஷன் பண்ணுறது, இது எல்லாமே காமன் தான். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான்ற மாதிரி அன்ஷிதா வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அர்ணவ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி நெகட்டிவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குழந்தை இருக்கும்போதே தன்னுடைய மனைவி திவ்யாவை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டவர். ஸோ அதுவும் காதலி அன்ஷிதா, அதாவது இப்போ கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற அன்ஷிதா வந்து அப்போ வந்து இவங்க மனைவி திவ்யா கிட்ட அர்ணவை வந்து என்னுடைய லவ்வர் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அர்ணவுக்கும் திவ்யாவுக்குமே ரொம்ப நிறைய சண்டைகள் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கட்டத்தில் டிவோர்ஸாகவும் மாறி இருக்குது. ஸோ ஒரு வகையில் பார்த்தோம்னா அர்ணவ் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அன்ஷிதா காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கே வருத்தப்படாத ஆள், அதுவும் குழந்தை பற்றியும் நினைக்காத ஆள், இங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து வெளியே போனதுக்காக வருத்தப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியே வந்தால் சாச்சனாவை வந்து நாங்கள் வேறு விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணிப்போம், ஆனால் உள்ளே இருந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ண வேண்டாம். யார் நிஜமாக வருத்தப்படுறாங்க, யார் நிஜமாக கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.